கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைய தினம் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனமாகிது. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவுகள் தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான முறையில இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். யாரா இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலன், அது ஆரோக்கியம், அது சுகம், விடுதலை. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ததுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என்னோட வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, கொடூரமான வியாதியால் தாக்கப்பட்டேன். கர்த்தராகி இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்காக நான் ஆண்டவரை எப்படியாயுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அநேக மக்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். இடைப்பட்ட காலத்திலே நான் சுகவீனமாகி மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலும் அநேகருடைய ஜெபம், என் குடும்பத்தார், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், போதகர்கள், சபைகள், சபை மக்கள் அநேகர் எனக்கு எத்தனை பேர் அறிமுகப்பட்டார்கள், அத்தனை பேரும் திறப்பில்லை நின்று எனக்காக ஜபித்தீர்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து உங்கள் மத்தியில இன்றைக்கு சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஜெபித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நோய் வரலாம், பிரச்சனை வரலாம், வேதனை வரலாம், டாக்டர்கள் கைவிடலாம், நம்பினோர் கைவிடலாம், தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும், உங்கள் வியாதி நுகங்கள் முறிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த அன்பின் ஆண்டவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை, என்னுடைய பிள்ளைகளை அவ்விரதமாய் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவர்களை கைவிடாது காப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாள் அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்க, யார் நமக்கு துணை என்று இருக்கலாம். நீ கைவிடாத தேவன் என்பதை அவர்கள் விசுவாசித்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர் விடுதலையாக்கும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா பிசாசின் கிரியைகள், மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினைகள் எதுவோ வந்தாலும் அழிந்த போகத்தை செய்வேன் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமேன்.